உங்க ஃப்ரெண்டை சும்மா சும்மா பொய் சொல்லாதுன்னு திட்டாதீங்க. ஏன்னா அவங்க பொய் சொல்றதுக்கான ரீசனே நீங்க தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயத்தெல்லாம் கரெக்டா கொடுக்காதனாலதான் அவங்க பொய்யே சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களை நீங்க ஏன் போன் எடுக்கலன்னு கேட்கும்போது போன் சைலண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிருக்கலாம். நீங்க எமர்ஜென்சிக்கு அவங்க கிட்ட காசு கேட்கும்போது அவங்க இல்லன்னு சொல்லி பொய் சொல்லிருக்கலாம். பட் இங்கதான் நீங்க அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவங்க பர்சனலா ஒரு முக்கியமான ஒர்க்ல கமிட் ஆயிருப்பாங்க, அதனால அவங்க போன் எடுக்காம எடுத்திருப்பாங்க. அண்ட் நீங்க அவங்க கிட்ட காசு கேட்டிருக்கும் போது அவங்களுக்கு வேற ஏதாவது செலவு இருந்திருக்கும், அதனால இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க அவங்களை நம்பாம இருக்கிறதுனாலதான் இவங்க நீங்க என்ன சொன்னா நம்புவீங்களோ அதை சொல்லி பொய் சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு ரீசன்னால தான் எல்லாருமே பொய் சொல்றாங்க. நீங்க தான் அவங்களை அந்த இடத்துக்கே தள்ளி விடுறீங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நீங்க அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சு அவங்க சொல்றதை நம்புனீங்கன்னா இவங்க கிட்ட என்ன வேணா சொல்லலாம்ப்பா, சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதைத்தான் அவங்க ஃப்ரெண்டா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டே பண்றாங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தாலே போதும், பாண்ட் செம ஸ்ட்ராங் ஆகும், ஒளிவு மறைவே இருக்காது. ஸோ நம்புங்க, பார்த்துக்கலாம்.